திரும்பவும் சொல்கிறோம், தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறோம். இந்த தேர்தல் டிவிகேக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் வேணால் அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம். ஆனால் களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை என்பதுதான் உண்மை. புதியதாக நடிகர் விஜய் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவது எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பில்டப் கொடுப்பது என்பது மிக பயங்கரமாக கொடுக்கிறார்கள். அதுதான் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பில்டப். ஊழல் என்று எங்களை பார்த்து சொல்லுகிற திரு விஜய் அவர்களை, நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு, உண்மையிலே ஒரிஜினலாக ஒயிட்டில் வாங்குவது எவ்வளவு, பிளாக்கில் வாங்குவது எவ்வளவு, அதற்கு நீங்கள் கட்டிய வரி எவ்வளவு, மீதி பணம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க அங்கங்கே ஒரு மூளை உள்ளவர்கள் பேசுவது கேட்டிருக்கிறோம். நானும் கூட கேட்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு படத்திலே வருமானத்தை குறைத்தார் என்று சொல்லி 1.5 கோடி ரூபாய் அவருக்கு அபராதத்தை வருமான வரித்துறை அந்த துறை சம்பந்தப்பட்ட போட்டிருக்காங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லை, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வழக்கு, நீ கொடுத்தாங்கிறதுக்கு வழக்கு அது நடக்குது. ஆக இவர் சரி மறைத்திருக்கிறார் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னதற்கே இவ்வளவு குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்போ ஊழல் நிறைந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களா? ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று ஒருவர் விரும்புவதை இவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை வேறு எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருக்காது. இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போட முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு. கோவையில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் ஒருவர் அழைத்து வந்துதான் இங்கே மாவட்ட செயலாளர் பணியாற்ற வேண்டும் என்ற நிலை அந்த கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை முதல் தெரிந்து கொண்டு இங்கே ஒருவரை துணிந்து போட முடியவில்லை என்று சொன்னால் இவர் எப்படி கழகத்தை பணியாற்ற முடியும் என்பதை உங்கள் மூலமாக நான் கேள்வியாக வைக்கிறேன். செங்கோட்டையன் சொல்லிட்டு திமுக அதிமுக யார் வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு விட நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட் ரீச்சபிள். தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பற்றி ஏன் கேள்வி கேட்குறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்தில் மக்களை சந்திக்கிறவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பற்றி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாதவங்க, மக்கள் எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேள்வி கேட்டு உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம், எங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டார். இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல. நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா? பாலத்தை முடிச்சு தானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா? நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா? அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தா தான் டெண்டர் விட முடியும். நிதி இருந்தால் தான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க. வேலை முடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை. நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்குகிறார்கள். திமுக காங்கிரஸ் கருத்து மோதல்கள் அதிகமாயிருச்சு, விரைவில் கை நழுவக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிட்டே இருக்கார் சார். பிடிப்பு போயிட்டே இருக்கு, பிடிப்பு தளர்ந்துட்டே இருக்கு. அவருக்கே தளருது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே 10 தோல்விகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தோல்வியை கொடுத்தா என்ன ஆக போதுன்னு இருக்கார். ஆகையால அவருடைய பகல் கனவு எதுவும் பலிக்காது. காங்கிரஸ் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு பகல் கனவு தான் ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு எத்தனையோ கட்சி இருக்கு. தேமுதிகவை மட்டும் ஒரே ஒரு சொல்ல வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி கேட்கணும், ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஆகாது. ஆனா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தேமுதிக மேல எங்கேயாவது லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கா? தேமுதிக மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா? தேமுதிக மேல இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த கட்சி எப்படி டேமேஜ் பண்ண முடியும்? வேற வழியே இல்ல. ஒரே வார்த்தை வேறம். அதை தவிர வேற ஒண்ணுமே அங்க சொல்றதுக்கு இல்லை என்பதால் அந்த வார்த்தையவே திருப்பி 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 சொல்லி அரைச்சமாவியே அரைச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தையா. அதே உரிமையை தேமுதிக கேட்டா பேரமா. என்ன நியாயம், என்ன இது நீதி, என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதனால
எந்த பேரத்துக்கும் தேமுதிக அடிபணியாது, எதற்கும் தேமுதிக அடிபணியாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கின்ற பரம்பரையில் மதுரையில் பிறந்த வெற்றி வீரர் சந்தனின் மனைவியாகும். அதே தைரியத்தோடு, அதே வீரத்தோடு, அதே நேர்மையோடு, யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் தேமுதிகவுக்கு என்று அந்த உரிமையும் அந்த நியாயத்தையும் தான் நாங்க பேசுவோமே ஒழிய நீங்க சொல்வது போல கீழ்த்தரமான கட்சி தேமுதிக இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் பதிய வைக்கிறேன். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மத வெறியை தூண்டி என்னென்னவோ செய்து இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாவற்றையும் வைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் நுழைகிறார்களே, நுழைய முடிகிறது. எங்கள் மாநிலத்துக்கு வந்து விட்டார்களே, அவருடைய மாநிலத்துக்கு வந்து விட்டார்களே, ஏன் தமிழ்நாட்டுக்கு வர முடியவில்லை என்று கேட்டால் அதற்கு காரணம் எல்லைச்சாமிகள் இங்கே இருக்கிறார்கள். 92 வயதில் ஒரு எல்லைச்சாமி எங்களுக்கு சாமி நம்பி வந்துட்டு உங்களை நடத்தும் 72ல கோட்டையில் ஒரு எல்லைச்சாமி. இந்த எல்லைச்சாமி 2 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் உயிரோடு இருப்பதன் அர்த்தம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு சொல்றதுக்கு வேற யாருக்காவது யோகியது இருக்கா? எங்களை ஒரு காலத்தில் தனி தமிழ்நாடு கேட்டேன், இப்ப நாங்க தனி தமிழ்நாடு கேட்கல, ஆனா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு காரணம் என்ன? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நாங்கள் உங்களுக்கு எப்போதும் உங்கள் கொள்கைக்கு கட்டுப்பட மாட்டோம், எங்களை அடக்க நினைத்தால் திமிரி எழுவோம். காரணம் எங்களிடத்துல 92 இருக்கிறது, 72 இருக்கிறது. இவர்கள் நினைக்கிற போது இங்க இருக்கிற 22 எல்லாம் இருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.